உடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஒளித்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், எழும்பு எழும்பு சீயோனே என்கிற தலைப்பிலே நாம் செய்தியை காணலாம். ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா 52 அதிகாரம் வசனம் 1ஆம் வசனம். எழும்பு எழும்பு சீயோனே என்கிற தலைப்பிலே நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி தியானிக்க போகிறோம். பொதுவாக எலும்பு எலும்பு அப்படின்னா அதில் பல அர்த்தங்கள் உள்ள அடங்கி இருக்குது. தூக்கத்தை விட்டு எலும்புன்னு சொல்லலாம், இல்லை பழைய வாழ்க்கையை விட்டு எலும்புன்னு சொல்லலாம், இல்லை பிரியமில்லாத வழியை விட்டு எலும்புன்னு சொல்லலாம், அல்லது உட்காந்தே இருக்காத எலும்பி வா அப்படின்னு சொல்லலாம். இன்னும் பல நிலைகளை சொல்லலாம். ஆனால் இங்கே பார்க்குற அந்த நிலைமை என்னன்னா, எலும்பு எலும்புன்னு சொன்னால் அப்போ என்ன அர்த்தம்? பிசாசின் பிடியிலிருந்து, பிசாசின் வழிகளிலிருந்து, தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளிலிருந்து நீ எழும்பி வா அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தம். சரி, அதாவது சீயோன்னு வருது. சீயோன்னா கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலம், ஆசீர்வதிக்கக்கூடிய இடம். அப்போ கர்த்தருடைய அந்த ஆசீர்வதிக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜனங்களே, கர்த்தர் தங்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜனங்களே, நீங்கள் இன்னும் சாத்தானுக்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் அடிமைப்பட்டு கிடைக்காம எழும்பி வாங்க, செயல்படுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு அடையாளமாக இருக்குது. அதுதான் நம்ம இன்னைக்கு எளிமையாக பார்க்க போகிறோம். அப்போது ஜெபம் பண்ண முடியாமல் விழுந்து கிடக்கலாம், பாவத்தில் கிடக்கலாம், ஆராதிக்க முடியாமல் கிடக்கலாம், அல்லது வேதத்தை வாசிக்க முடியாமல் இருக்கலாம், தேவனோட நெருக்கமான உறவு கொள்ள முடியாமல் இருக்கலாம், அடுத்து விழுந்து கிடக்கலாம், அடுத்து ஒரு ஸ்டெப்பு பின்னாடி கொண்டு வச்சா 7 ஸ்டெப் பின்னாடி இழுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு இருக்கலாம், தள்ளப்பட்ட நிலைமையில் இருக்கலாம், தூக்கி விட முடியாத சூழ்நிலை அப்படியே இருக்கலாம், பிணம் போல் இருக்கலாம். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் இன்னைக்கு தேவன் சொல்கிறாரு, எலும்பு எலும்பு சீயோனேங்கிறாரு. ஏன் சீயோனேன்னு சேர்த்து சொல்கிறாருன்னா, நீங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத அடையாளப்படுத்தி சொல்கிறாரு. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, தேவன் தங்குகிற இடத்துல உள்ளவங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணி சொல்கிறாரு. அப்போ அப்படிப்பட்ட ஜனங்கள் நீங்கள் யாருங்கிறத புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் எழும்புங்கிறத சொல்ல வராங்க. சரி, அப்படி எலும்பு அப்படின்னு சொல்கிறார்ல, எலும்புனா என்ன நடக்கும் அப்படின்னா 3 காரியம் நடக்கும். நம்ம அது என்னங்க பார்ப்போம். கீழே வசனம் தெளிவாக சொல்கிறது, விருத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உன்னிடத்தில் வரமாட்டான். அப்போ விருத்த சேதனம் இல்லாதவன் யாரு? இருதயத்தில் விருத்த சேதனம் இல்லாதவன், மனம் திரும்பாத நிலையில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடியவன். அப்போ தேவனுக்கு கீழ்ப்படியாதவன், வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கக்கூடியவன் அர்த்தம். அப்போது இதுவரையில் வாழ்க்கையில் எத்தனையோ மனுஷங்க கீழே தள்ளியிருக்கலாம், அவங்க அறியாதவங்களாக இருக்கலாம், புறஜாதியாக இருக்கலாம். அப்படிப்பட்டவங்கெல்லாம் விருத்த சேதனம் இல்லாதவங்க, இருதயத்தை தேவனுக்கென்று பிரதிஷ்டை பண்ண ஒப்பு கொடுக்காதவர்கள். இப்படிப்பட்ட ஜனங்கள் என்ன செய்ய மாட்டாங்களாம், எழும்பும்போது வர மாட்டாங்க. நம்மை தொல்லைப்படுத்த, நம்மை கீழே தள்ள, புறக்கணிக்க, ஒதுக்குவதற்கு வர மாட்டார்கள்னு சொல்லி தேவன் சொல்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரியான ஒரு நபர்கள், விருத்த சேதனம் இல்லாத, இருதயத்தில் பக்குவம் இல்லாத, தேவனுக்காய் வாழாத ஜனங்கள் அநேகர் போய் நம்ம கீழே தள்ளுறது உண்மைதான். ஆனால் இனியும் அவங்க வாழ்க்கையில் வராமல் இருக்கணும்னா நாம் என்ன செய்யணும்? நாம் சீயோனில் உள்ளவங்க, சீயோனில் இருக்கிறவங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, தன்னிலையை புரிஞ்சுக்கிட்டு எழும்ப வேண்டும். எழும்பும்போது தான் அவர்கள் வரமாட்டார்கள். உலகத்திலே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குனிய குனிய என்ன செய்வாங்க, அவங்க அடிப்பாங்க, குத்துவாங்க, எலும்பினா ஓடிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நம்ம ஆண்டவருக்காக நம்ம யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு எழும்பும் பொழுது இந்த மாதிரியான விருத்த சேதனம் இல்லாத நிலையில் உள்ளவங்க, தேவனுக்கு அருவருப்பானவங்க நம்ம வாழ்க்கையில் வர மாட்டார்கள்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும் முதல்ல. இப்போ வாழ்க்கையில் விருத்த சேதனம் இல்லாத, தேவனுக்கு பிரதிஷ்டை பண்ணாத, தேவனுக்காய் வாழாத, தேவனை சார்ந்து தேவன் இல்லாத வாழ்க்கையை வாழாத, தேவனை சார்ந்து வாழாத நிலையில் உள்ளவங்க வரக்கூடாதுன்னா நாம் எழும்பணும். இனியும் முடக்கி கொண்டு இனி அமர்ந்து கொண்டிருக்கிற அந்த கூட்டம் இல்லை, கர்த்தருக்காய் எழும்புகிற கூட்டமாய் இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, எழும்போது என்ன நடக்கும்னா, அசுத்தன் உன்னிடத்தில் வருவதில்லைன்னு இருக்கு. அசுத்தன்னா யாரு? அருவருப்பான, துன்மார்க்கமான, தீயவர்கள், கெட்டவர்கள், துன்மார்க்கர்கள் சொல்லி அர்த்தம்.
அப்போது தேவையில்லாத வாழ்க்கையில் தேவையில்லாத நபர்கள், ஏமாற்றக்கூடியவர்கள், அருவருப்பானதை செய்கிறவர்கள், பரிசுத்தம் இல்லாமல் வாழ்பவர்கள், இப்படிப்பட்டவங்க வாழ்க்கை என்ன செய்ய மாட்டாங்க, நாசம் பண்ண மாட்டாங்க. எப்போ வரமாட்டாங்கன்னா, தேவனுக்காக எழும்பி நிற்கும்போது வர முடியாது. நம்ம இப்போலாம் எழும்பாமல் இருக்கோமோ அவங்க மேய்ஞ்சிட்டு போயிடுவாங்க, அவங்க தலையில் அழுத்திட்டு போயிடுவாங்க. அந்த நிலை மாற்றப்படணும்னா நாம் என்ன செய்யணும், தேவனுக்காக எழும்பணும். எழும்புதெல்லாம் என்ன, கர்த்தருக்காக என்ன செய்யணும், முன்னேறுகிற அனுபவம், கர்த்தருக்காக செயல்படுகிற நிலை, ஒப்பு கொடுக்கிற நிலை, தேவனை தேடுகிற அனுபவம், இவைகள்லாம் செய்யும்போது முற்படும்போது தான் எழும்புகிறோன்னு அர்த்தம். அப்போ இப்படி எழும்பும் பொழுது நாம் சீயோனை சேர்ந்தவர்கள் அதை புரிந்து கொண்டு எழும்பும்போது விருத்த சேதனம் இல்லாத நபரும் வரமாட்டார்கள். இரண்டாவதாக, பரிசுத்தம் இல்லாமல் அது அசுத்தமாக வாழ்கிறவர்கள் வாழ்க்கையிலே வரமாட்டாங்க அப்படின்னு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்னைக்கு வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத நபர்லாம் உள்ளே வந்து சீர்லிச்சு போயிடுவாங்க. தேவையில்லாத நபர்கள்லாம் உள்ளே வந்து நாசம் பண்ணி கெடுத்துட்டு போயிடுவாங்க. தேவையில்லாத நபர்கள் வந்து ஸ்பாயில் பண்ணிட்டு கீழே விழ வச்சுட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கீங்களா? இன்னைக்கு அப்படிப்பட்டவங்க வாழ்க்கையில் வரமாட்டாங்க. ஆண்ட சொல்லுகிற வார்த்தை இதுதான். அப்போ அப்படி வர மாட்டாங்கன்னா நாம் என்ன செய்யணும், எலும்பு எலும்பு சீயனுங்கிறத மனதில் புரிய வைத்துக் கொள்ள வேண்டும், பதித்து கொள்ள வேண்டும். சரி, மூன்றாவதாக பார்த்தீங்க அப்படின்னா எலும்பு எலும்பு அப்படின்னு சொல்லும்போது என்ன நடக்கும்னா, நாகம் 1ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம் சொல்கிறது, துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை அப்படின்னு. துஷ்டன்னா சாத்தானின் கிரியைகள், சாபத்தின் தண்டனைகள் அப்படின்னு அர்த்தம். அப்போ நம்ம வாழ்க்கையில் ஏகப்பட்ட சாத்தானின் போராட்டம், ஏகப்பட்ட மனுஷிக போராட்டம், ஏகப்பட்ட சாபத்தின் காரியம், இதெல்லாம் சேர்த்து ஆளை உருக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கோம் இது வரைக்கும். ஆனால் கர்த்தருக்காக எழும்பி ஒரு ஸ்டெப் முன் வரும்போது அத்தனை துஷ்டனும் துஷ்ட காரிகளும் தீய காரிகளும் சாத்தானின் கிரிகளும் வரவே வராது. நம்ம எல்லைகளிலும் வராது, வீட்டுக்குள்ளேயும் வராது, குடும்பத்துலேயும் வராது, ஊழியத்துலேயும் வராது, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் வருவதில்லை. அப்போ இதெல்லாம் வரக்கூடாதுன்னா நாம் என்ன பண்ணணும், தேவனுக்காய் எழும்ப வேண்டும். தன்னிலை உணர்ந்து நாம் யார் என்று அறிந்து புரிந்து நாம் தேவனுக்காய் எழும்பி நிற்கும் பொழுதுதான் இந்த காரியம் நிறைவேறும். ஆகவே தேவனுக்காய் எழும்புதல், சீயனே எலும்பு எலும்பு சீயனே சொல்லி பார்த்தோம். எழும்பும் போது என்ன நடக்கும்னா, விருத்த சேதனம் இல்லாதவன் வரமாட்டான், அசுத்தன் வரமாட்டான், துஷ்டனாகிய துர்க்கிரியைகளும் சாபத்தின் காரியங்களும் வராதுன்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த 3 காரியம் வாழ்க்கையில் வந்து வந்து நம்ம காயப்படுத்திக்கலாம். ஊழியத்தில் காயப்படுத்திக்கலாம், குடும்பத்தில் காயப்படுத்திக்கலாம், பிஸ்னஸில் காயப்படுத்திக்கலாம், கல்வி அடிப்படையில் காலேஜில் என்ன செய்யலாம், காயப்படுத்திக்கலாம், இல்லை தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் ஆக்கிக்கலாம். அதுக்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கணும்னா, அது வரக்கூடாதுன்னா தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொருவரும் தேவனுக்காக தன் நிலையை உணர்ந்து எழும்ப வேண்டும். எழும்பும்போது, முன்னேறும்போது, அர்ப்பணித்து தேவன் பக்கம் நிற்கும்போது எல்லாம் வராது. எனவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும், ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளும், ஒவ்வொரு ஊழியர்களும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், தேவனுக்காய் எழும்பும் பொழுது துஷ்டன் வரமாட்டான், தேவனுக்காய் எழும்பும்போது அசுத்தன் வரமாட்டான், தேவனுக்கு எழும்பும்போது என்ன செய்ய மாட்டான், விருத்த சேதனம் இல்லாதவன் வரமாட்டான். எனவே இவைகளை எல்லாம் புரிந்து கொண்டு வாழ்க்கையில கர்த்தருக்காய் எழும்பி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி, கர்த்தருக்காக பல காரியங்களை சாதிக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் அனைவரையும் எங்கும் இந்த ஊழியம் வாழ்த்துகிறது. ஆமென்.